கணம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஓம் ஈஸ்வரா குருதேவா. மனித உடலான கோவிலுக்கும் அதில் வீற்றிருக்கும் உயிரான கடவுளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நான் ஆர் கண்ணன். இன்னைக்கு ஜோதிடத்தை பற்றி என்னுடைய அனுபவத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நம்ம வாழ்க்கைங்கிற இந்த பயணத்தில் நமக்கு எல்லாருக்குமே நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் சிந்திக்கிறோம், நம்ம தான் செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே நமக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கும். இது முற்றிலுமாக உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மை, ஆனால் முழுவதுமான உண்மை கிடையாது அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் உணர்ந்தேன். அதை ஒரு சின்ன உதாரணத்தின் மூலிமா உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காவியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு திருவிழாக்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஒரு ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க, கலை நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. அந்த நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா நைட் நடக்கும். இப்போ இருக்கிற மாதிரி, இந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி டிவி, சினிமா, மீடியாலாம் அப்போல்லாம் கிடையாது. அப்படிங்கும்போது ஒரு மனிதர்கள் நடித்து காட்டுவாங்க, அல்லது ஒரு பொம்மைகள், பொம்மலாட்டம்னு சொல்லுவாங்க. அதன் மூலியமாக தான் இந்த கலைகளை மக்களுக்கு கொண்டு போய் தகவலை சேர்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பொம்மலாட்டங்கிற ஒரு கலை இருக்குது. அந்த கலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டேஜுக்கு முன்னால் பொம்மை இருக்கும். அதுக்கு பின்னால் ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் கட்டியிருப்பாங்க. அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு குழு, ஒரு டீமே இருக்கும். முன்னால் மக்கள் எல்லாமே உட்காந்து பார்க்குறதுக்கு மாதிரி இடங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த மகாபாரதம், இந்த ராமாயணம், இந்த காவியங்கள் எல்லாமே ஒவ்வொரு நாள் நைட்டும் ஒரு குறிப்பிட்ட நேரம் நிகழ்ச்சிகள் நடத்திட்டு போவாங்க. அதில் பார்த்திங்கன்னா இப்போ ராமாயணம் எடுத்துக்கிட்டோம்னா உதாரணத்துக்கு ராமருங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு ராமர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி பச்சை கலரில் அந்த பொம்மைக்கு பொம்மை சிலை இருக்கும். அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ராஜா மாதிரி ஜுவல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அதே மாதிரி லக்ஷ்மணன், அதே மாதிரி சீதை, இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு பொம்மை அதில் இருக்கும். அந்த பொம்மை அதே மாதிரி எல்லாமே வடிவமைச்சிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைக்கு 2 கையிலையும் பார்த்தீங்கன்னா 2 கயிறு கட்டியிருப்பாங்க. அந்த கயிறுக்கு பின்னால் இருந்துக்கிட்டு ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அதை இயக்குவார். அந்த பொம்மை ஆடுற மாதிரியும், பேசுகிற மாதிரியும், சிரிக்கிற மாதிரி, அழுகிற மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளுமே நமக்கு பார்க்குறதுக்கு பொம்மை மட்டும்தான் அந்த ஸ்க்ரீனில் தெரியும். பின்னால் இருக்கிற அந்த நபரையோ அந்த குழுவோ தெரியாது. பின்னால் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக இருந்துட்டு அதுக்காக பேசுறது, அழுகிறது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி எல்லாமே ஒரு டீமாக இருந்து செயல்படுவாங்க. நமக்கு அது எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த பொம்மை மட்டும்தான் தெரியும். அந்த கை கால் அசைவுகள் மட்டும்தான் தெரியும். ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு நிகழ்வுகள் இருக்குது இல்லைங்களா? இதை அவங்களால புரிஞ்சிக்க முடியுது இல்லைங்களா? ஸோ இதே மாதிரி தான் இந்த ஒப்பிடுதல் அப்படியே நம்ம வாழ்க்கைக்கு நீங்கள் கொண்டு வாங்க. நம்ம எல்லாருமே அதே மாதிரி தான். நம்ம கண்களால் பார்க்க முடியாத அந்த எப்படி பொம்மையை கயிறு கட்டி இயக்குறாங்கிறது நமக்கு புரியுது. ஆனால் அதே மாதிரி தான் நம்மளையும் ஒரு இயற்கை சக்தி, பிரபஞ்ச சக்தி நவகிரகங்கள், நட்சத்திரங்கள்ங்கிறது 2 இந்த கயிறுகள் வழியாக நம்ம இயக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன்கிற ஒரு கிரகம் தந்தையாக இருந்து நம்மளை இயக்குது. சந்திரன்கிற கிரகம் தாயாக இருந்து இயக்குது. செவ்வாய்ங்கிற கிரகம் சகோதரனாகவும் சகோதரியாகவும் இருந்து இயக்குது. புதன்கிற ஒரு கிரகம் தாய் மாமனாக இருந்து இயக்குது. குருங்கிற கிரகம் குருவாகவும் குழந்தையாகவும் இருந்து இயக்குது. சுக்கிரன்கிற கிரகம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியாகவோ நண்பர்களாகவோ இருந்து இயக்குது. சனிகிற கிரகம் முதலாளியாகவும் வேலை செய்கிற ஆட்களாகவும் இருந்து இயக்குது. ராகுங்கிற கிரகம் தந்தை வழி மூதாதையர்களாகவும், கேதுங்கிற கிரகம் தாய் வழி மூதாதையர்களாகவும் இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை இயக்கிட்டு தான் இருக்குது. இந்த இயக்கங்கள் நமக்கு புரியாததுனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாமே நம்ம தான் நினைக்கிறோம், நம்ம தான் சிந்திக்கிறோம், நம்ம தான் செயல்படுறோம், நம்ம புரிஞ்சுக்கிட்டு லைஃப்பில் நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் போய் ஒரு இடத்துல போய் நம்ம என்ன முயற்சி பண்ணாலும், என்ன சில செயல்கள் செஞ்சாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளால்
அடுத்த நிலைக்கு போக முடியாது, ஸ்ட்ரக் ஆகி ஒரு இடத்துல நிற்போம். அப்போ அந்த இடத்துல நின்று நம்ம பொறுமையாக பார்க்கும்போது நம்ம நம்ம சரியாக தானே இருந்தோம், ஏன் ஆனால் லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால் போக முடியல அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து நவகிரகங்கள், இந்த நட்சத்திரங்கள் இயங்குது அப்படிங்கிறது வந்து ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ள வரும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னொரு உதாரணம் மூலியமாக புரியும். இப்போ இந்த மாற்றுத்திறனாளிகளை வாய் பேச முடியாதவங்களாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம ரிலேட் பண்ணோம்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி அவங்கள மாதிரி நம்மளால் பேச, அவங்க சொல்ல வர விஷயம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்கிற அவங்க அங்கே அசைவுகளை ஒவ்வொரு விஷயமா நம்ம வாட்ச் பண்ணும்போது அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது அவங்களுடைய பாஷைகள் ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்த அவங்க நமக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதை நம்ம கூர்ந்து கவனிப்பு விழிப்புணர்வாக பார்க்கும்போது அந்த பாஷையை வந்து புரிஞ்சிக்க முடியும். இதை வந்து இந்த மொழிங்கிற ஒரு படம் கூட வந்திருக்கும், அதில் கூட நீங்கள் இந்த விஷயத்தை வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம அதை புரிஞ்சிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு இனிமையாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கூட நல்லா நம்ம ரிலேட் பண்ண முடியும். ஸோ இது எதுக்கு இந்த பாயிண்ட் சொல்ல வரணும், அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் வந்து நவகிரகங்கள் வந்து நட்சத்திரங்கள் நம்மளோட வந்து பேசுது. ஒவ்வொருத்தர் மூலியமாகவும் நம்மளை சுற்றி இருக்க உறவுகள் மூலியமாகவும் சந்தர்ப்ப சூழ்நிலையாக நம்ம கூட ரிலேட் பண்ணிகிட்டே இருக்குது. அதை நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியாமல் நம்ம ஒரு ட்ராக்ல போய் நம்ம ஒரு நிலையில் போய் ஸ்ட்ரக் ஆகி போய் நிற்கிறோம். அப்போ ஒரு நிமிஷம் வந்து பொறுமையாக லைஃப்பில் அந்த இடத்துல நம்ம நின்று இது என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மலாட்டத்தை எப்படி பின்னால் இருந்து ஒரு குழு இயக்குதோ, ஒரு டீம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இல்லையா இந்த உதாரணத்துக்கு. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பையும் இதை தான் இவங்க பின்னால் இருந்து நம்ம சூழ்நிலையும் நம்முடைய உறவினரை தான் இயக்குறாங்கிற சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை கூட நம்ம ரிலேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். எப்படி ரிலேட் பண்ணுறோன்னா, இந்த நவகிரகங்களுடைய பாஷை தான் பார்த்திங்கன்னா ஜோதிடம். இந்த ஜோதிடத்தை நம்ம வந்து உறவுகளாக அவங்க வந்து நமக்கு நண்பன், எதிரி, இவங்க நல்லது பண்ணுறாங்க, இவங்க கெட்டது பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக அது எல்லாமே கிரகங்கள், அது எல்லாமே நட்சத்திரங்கள், நம்மளோட வந்து நம்ம செஞ்ச செயலுக்காக நமக்கான பலன்களை வந்து அவங்க எல்லாமே ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற சத்தியத்தை நம்ம வந்து புரிஞ்சிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த சத்தியம் அழகாக நம்ம வாழ்க்கையில் வந்து தெரிய வரும். எப்போ நம்ம இது நம்ம வாழ்க்கைக்கு நம்ம மட்டும்தான் பொறுப்பு, நம்ம மட்டும்தான் காரணம் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு நம்ம வருத்தப்படாமல் துக்கப்படாமல் நம்மளை தாண்டி இயற்கை இருக்குது, நவகிரகங்கள் இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிற சத்தியத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதோ, நம்மளால் ஏற்றுக்க முடியுதோ, அந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா இந்த நவகிரகங்களுடைய பாஷைகள் வந்து நம்மளால் கிளியராக நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டு அதோட ரிலேட் பண்ணும்போது நம்ம இப்போ இருக்கிற இந்த நிலையிலிருந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜில் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறோம் பாருங்கள், இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக அடுத்த நிலைக்கு செல்றதுக்கு இவங்க எல்லாருமே வந்து நமக்கு உதவியாக இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தருடைய பாஷை புரியாததுனால தான் நம்ம வந்து நம்ம ஒரு ட்ராக்ல போயிட்டுருப்போம், அவங்க ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. எப்போ நமக்கு புரியுதோ அப்போ அவங்க சொல்கிற விஷயத்த நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கான செயல்கள் நம்ம ஈடுபடும் போது நம்முடைய வாழ்க்கை இப்போ இருக்கிற நிலையோட மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து செல்ல முடியும் அப்படிங்கிறத என் வாழ்க்கையில் நடந்த சில அனுபவங்கள் மூலிமா நான் உணர்ந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஜோதிடம்ங்கிற ஒரு கலையை நான் கற்றுக்கும் போது என் லைஃப்பில் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டும் ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு அப்படிங்கிறது என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லைங்க, அதை தெளிவாக என்னால் ஏற்றுக்க முடியுது. ஏற்றுக்கிறதுனால எனக்குள்ளே என்ன வருதுன்னா, அந்த ஏன் அப்படின்னு சொல்கிற அந்த கேள்விகள் வந்து எழுறது நின்றுச்சு. மனசுக்குள்ளே வந்து ஒரு நிம்மதி, ஒரு திருப்தி. அந்த செயல் வந்து நான் செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, அல்ல மற்றவங்களால செய்யப்பட்டிருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணணும். ரெண்டாவது அந்த அக்செப்டன்ஸில் இருந்து விழிப்புணர்வோடு அந்த செயலை பார்க்கும்போது இனி வரக்கூட காலகட்டங்களில் அந்த செயல்களை வந்து இனி நம்ம எப்படி அழகாக அடுத்த கட்ட நிலைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறது, நம்ம வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழலாம், இனிமேல் வாழ முடியும் அப்படிங்கிறது. இது நாள் வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகளை நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் இப்போ நமக்கு அந்த விழிப்புணர்வுங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும் போது இனிமேல் நம்ம இப்போ இருந்து நம்ம சிந்திச்சு இப்போ இருந்து நம்ம ஒரு செயல் செய்ய ஆரம்பிக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு அந்த நவகிரகங்களே நமக்கு உதவி புரியும். அந்த பாஷையை புரிஞ்சுக்கிட்டு அது ஒவ்வொரு கிரகத்தோட நம்மளால் ஈஸியாக ரிலேட் பண்ண முடியுங்க. ஸோ இதை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த விஷயத்தை நீங்களும் அந்த பாஷையை புரிஞ்சிக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஜோதிடங்கிற விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணுங்கள், ஆராய்ச்சி பண்ணுங்கள், அந்த பாஷையை புரிஞ்சுக்குங்க. இதன் மூலியமாக உங்கள் வாழ்க்கையை வந்து இப்போ இருக்கிறவங்க வந்து அடுத்த கட்ட நிலைக்கு வந்து உயர்த்துக்குங்க.
இந்த மாதிரி இன்னொரு நல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நடந்த ஒரு விஷயம் கூட நான் பகிர்ந்துக்கிறேன்.